This is yesterday's question paper, I think. Yesterday or day before tomorrow, day before yesterday's question paper. Supplementary exam for plus 2 English. Supplementary exam plus 2 English. We shall first see the 21 word marks. One is liable to put in too much milk. This is lesson number 2. A nice cup of tea written by George Orwell. Synonym number 1, liable. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, லைக்லி. ஆப்ஷன் ஏ, லைக்லி. ஸ்லாக்கண்ட், இது ஃபஸ்ட் லெசன். டூ ஜென்டில்மேன் ஆர் வெரோனா. ஆன்சர் பி, ரெடியூஸ்ட். ஆன்சர் ஆப்ஷன் பி, ரெடியூஸ்ட். ஷாண்டி, ஆப்ஷன் சி, லெமனேட். ஆப்ஷன் சி, லெமனேட். இம்ப்யூடென்ட்னா மரியாதை குறைவான, டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல். ஆனால் ஆப்போசிட் கேட்குறதுனால டி, கர்டியஸ், மரியாதையான. ஆப்ஷன் டி, கர்டியஸ். பெரில்னா டேஞ்சர், ஆப்போசிட் கேட்குறதுனால சேஃப்டி, பாதுகாப்பு. ஐ ஷால் ரிப்பீட் த ஃபஸ்ட் 5 one-word items. Liable, ஆப்ஷன் ஏ, லைக்லி. Slackened, ஆப்ஷன் பி, reduced. Shandy, ஆப்ஷன் சி, lemonade. Impudent, ஆப்ஷன் டி, courteous. Peril, ஆப்ஷன் டி, சேஃப்டி. அதான் ஃபஸ்ட் பேஜில் இருக்குது. நவ் லெட் அஸ் கோ டு த செகண்ட் பேஜ். ரெண்டாவது பக்கத்துக்கு போகும். Now let us go to the second page. He had a malignant tumor of the bone. Malignantனா பேட், கெட்டது செய்கிறேன்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் ஆப்ஷன் ஏ, பினைன், நல்லது செய்கிறது. மேலிக்னன்ட், பினைன். ஹார்ம்ஃபுல், பெனிஃபிஷியல். அப்போ ஆப்ஷன் ஏ, பினைன். அப்புறம் 7th one. தாமஸ் ஆல்வா எடிசன் did not lose his confidence even after facing a series of experiments. அப்போ என்ன வரும்னா பர்ஃபார்மன்ஸ், கான்ஃபிடென்ஸ், கரேஜ், emotion. Correct answer is B, confidence. Fiber plus tissue. Correct answer is option C, fibrous tissue. Option C, fibrous tissue. Honor, derivative with the suffix. Suffixனா பின்னாடி வரணும். ஃபுல் வரணும். அப்போ வந்து respectful. Option D, respectful. And then 10th one. Replace the underlined word with a suitable phrasal verb. I have already told you what is a phrasal verb. A noun plus preposition. ஒரு நவுனும் ஒரு ப்ரிப்போசிஷனும் சேர்ந்தால் அது பேர் phrasal verb. It gives an altogether different meaning. அதாவது ஒரு பேர் சொல்லும், ஒரு ப்ரிப்போசிஷன்னா ஆன், இன், டு, ஃப்ரம், பை, வித், இதெல்லாம் ப்ரிப்போசிஷன் ரெண்டு சேர்ந்து டிஃப்ரெண்ட்டான மீனிங் கொடுக்கும். அப்படி பார்த்தா ஸ்டார்டட், அதுக்கு என்னன்னாக்கா செட் ஆஃப். ஆப்ஷன் சி, செட் ஆஃப். The T should be put straight. Answer D, into. Preposition D, option D, into. And then choose the suitable prepositional phrase to fill in the blanks. இதில் ஆப்ஷன் பி, வித் ரெஃபரன்ஸ் டு. எல்லாருக்கும் தெரியும் வித் ரெஃபரன்ஸ் டு தான் லெட்டரில் எழுதுவோம். அதுதான். இன் லியூ ஆஃப்னா இன்ஸ்டட் ஆஃப்னு அர்த்தம், அது வராது. இன் ரெஃபரன்ஸ் டு வராது, ஆன் பிஹாஃப் ஆஃபும் வராது. தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, வித் ரெஃபரன்ஸ் டு. சூஸ் த வேர்ட் தட் cannot be added after grand to form a compound word. கிராண்டுங்கிற வார்த்தைக்கு பக்கத்தில் சேர்க்கணும் காம்பவுண்ட் வேர்ட். அப்படின்னா அது 3 இது கரெக்டாக இருக்குது. கிராண்ட் மதர், அதுவும் கரெக்டு தான். கிராண்ட் சன், அதுவும் கரெக்டு தான். கிராண்ட் மாஸ்டர், அது செஸ்ஸில் வரும், அதுவும் கரெக்டு தான். அப்போ வந்து ஆப்ஷன் ஏ, பி, டி 3 எழுதினாலுமே யூ ஹேவ் டு கிவ் த கரெக்ட் மார்க்ஸ். அது 1 மார்க் கொடுக்கணும். அதாவது கிராண்ட் மதர் இஸ் ஆல்சோ கரெக்ட், கிராண்ட் சன் இஸ் ஆல்சோ கரெக்ட், கிராண்ட் மாஸ்டர் கரெக்ட், கிராண்ட் டீச்சர் மட்டும்தான் வராது. And then choose the correct plural form.
ஆலுமினஸ்னால் பழைய மாணவன், ப்ளூரல் ஆப்ஷன் பி ஆலும்னை. ஆலுமினஸ் ஓல்டு ஸ்டூடெண்ட். ஆன்சர் ஆப்ஷன் பி ஆலும்னைனா பழைய மாணவர்கள். பேவ்மெண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்து சைடு வாக். பேவ்மெண்ட் ஆப்ஷன் பி சைடு வாக். ஆப்ஷன் ஏ சைடு வாக். And then you talk afterwards, not now. Question number 16. Replace the underlined word with possible polite form. Saroj is unemployed. Option B between jobs. Unemployed na option B between jobs. Fetch and carry அப்படின்னா ஆப்ஷன் டி டு டூ எ லாட் ஆஃப் லிட்டில் ஜாப்ஸ். ஃபெச் அண்ட் கேரின்னா இப்போ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற அந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்கிறது ஆப்ஷன் டி. சூஸ் த வேர்ட் தட் ஹஸ் பின் ஸ்பெல்ட் கரெக்ட்லி. கரெக்ட்லி உள்ளது எதுனா ஆப்ஷன் சி டுமாரோ. அதுதான் ஸ்பெல்லிங் தான் கரெக்டாக இருக்குது. TOMORROW. Option C tomorrow. Choose the correct question tag for the sentence. Nobody has arrived yet. இதில் நோ வந்ததுனால நோ வரக்கூடாது, நாட் வரக்கூடாது. அப்படின்னாக்கா ஹேஸ் இருக்கிறதுனால ஹேஸ் தே, அதுதான் ஆப்ஷன் சி ஹேஸ் தே. And then 20. Fill in the blanks with suitable linkers. Linkersனா connective words. Option A if. Question number 20 ஆப்ஷன் ஏ if. அப்புறம் ERC வந்து கேசல் போயம் written by Edwin Muir. I think that's all. Thank you.